உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படிப்பட்ட பொண்ணு இவ? உண்மைதான், என்கிட்ட அவ பேச கூட இல்ல. இந்த அளவுக்கு ஆட்டிடியூடா? என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? அவன் அவனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? எல்லார்கிட்டயுமே பேசினா, ஆனா என்கிட்ட மட்டும் பேசவே இல்ல. எல்லாருக்கும் பாய் பாய் சொன்னா, என் மலிஷ்காக்கு கூட சொன்னா, ஆனா என்கிட்ட அப்செட் ஆகுற. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இருக்கட்டும், பேச பிடிக்கலனா பரவாயில்ல. நானும் அவகிட்ட பேச மாட்டேன், கால் கூட பண்ண மாட்டேன், அண்ட் அவளை மிஸ் பண்ணவே மாட்டேன். நானும் ரிஷியை மிஸ் பண்ணவே மாட்டேன். அவனை ஞாபகமே வச்சுக்க மாட்டேன். பார்த்துக்கிட்டே இரு. நீதான் ரொம்ப பயங்கர பிஸியோ? நோ 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 நோ, நானும் இனிமே ரொம்ப பிஸி தான். எனக்கும் இனி நிறைய வேலை இருக்கு. உன்னை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே மாட்டேன். லாக்ஸ்மி அண்ணி, என்னாச்சு? என்ன அண்ணி, திஸ் இஸ் நாட் குட். நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? என்ன உங்களுக்கு தெரியல, ஹோட்டல் போகணும். என்ன மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, போங்க, போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. ஃபாஸ்ட் போங்க போங்க. ஆயுஷ், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த குழப்பக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் உன்னோட மண்டைக்குள்ள எப்படி வருது? அதுவா, நான் சொல்லவா? அது ஷாலுதான். ஷாலு என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என் மைண்ட் பயங்கரமா ஒர்க் பண்ணுது. அது ஏன் தெரியுமா? அவளுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும், அதான். பட் எனிவே, நீங்க ஷாலுவை விடுங்க. இப்போ நீங்க வேலையை கவனிங்க. ஓகே, சோ லெட்ஸ் கோ. ஓகே, நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க. ஹாய் गाइस, ஐ அம் ரெடி. தேங்க் காட். வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க் காட். மலிஷ்கா அவ வீட்டுக்கு கிளம்ப போறான்னு நினைக்கிறேன். கிளம்பு மலிஷ்கா. வெரி ஃபன்னி. நான் வீட்டுக்கு போகல, ஆபீஸ்க்கு வரேன். அட, பட் why? ஏன் நீ போற? நாங்க ரெண்டு பேரும் தான் அங்க போறோம். only we two. But then why you? Come on ஆயுஷ், நான் உங்க கூட எதுக்காக ஆபீஸ் வரேன்னா ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படலாம். அப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இல்லையா? பண்ணுவேன் ஆயுஷ். வாட்ஸ் தி பிக் டீல் வித் தட்? ஓகே, லுக் மலிஷ்கா, நான் இந்த டோன்ல பேசுறதுக்கு மன்னிச்சிரு, ஆனா வேற வழி இல்ல. நீ ஏதாவது மோசமான எண்ணத்தோட வரதா இருந்தா இந்த தடவை மாட்டிக்க போறது நீயா தான் இருப்ப. லுக் அட் மீ மலிஷ்கா, பூஜையில நிறைய விஷயம் நடந்தது. அந்த ஆளு அதான் பேக்கா ஒருத்தன் வந்தானே, அந்த சந்தேகம் எனக்கு இன்னும் உன் மேலதான் இருக்கு. அதனால தெளிவா சொல்லிடுறேன், நீ அங்க ஏதாவது திருட்டுத்தனத்தோட வரதா இருந்தா, இல்ல அண்ணி எதுலயாவது மாட்டி விட பாத்தீங்கன்னா இந்த தடவை உன் விளையாட்டு அங்க நடக்காது, மாட்டிக்க போறது நீயா தான் இருப்ப. ஷட் அப் ஆயுஷ், எனஃப். உனக்கு என்னடா ஆச்சு? நீ பழைய ஆயுஷ் தானே. என்ன பார்த்து நீ என்ன சொல்லுவ? பியூட்டி வித் பிரெயின். அப்ப நான் இவங்கள பார்க்கல. அதிகமா பேசுற. லுக் ஆயுஷ், ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், லக்ஷ்மிக்காக நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, புரிஞ்சுக்க ப்ளீஸ். தேவையில்லாம என் மேல பழிய போடாத. இதெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள். அதோட என்னைக்கும் நான் எதுவும் பண்ண போறதில்ல. நான் லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும் தான் அங்க வர. அதை நீ புரிஞ்சுக்கோ, வேற எதுவும் இல்ல. அண்ட் ஆயுஷ், உன்னை பத்தி எனக்கு தெரியாது, பட் ட்ரஸ்ட் மீ, இன்னைக்கும் உங்களை நான் என்னோட ஃபேமிலியா தான் பாக்குறேன். மொத்த ஒபிராய் ஃபேமிலியும் என்னோட ஃபேமிலி மாதிரி. சோ நான் ஹெல்ப் பண்ண தான் வரேன், வேற எதுவும் கிடையாது. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டைமும் நம்ம கிட்ட இல்ல. சோ லெட்ஸ் கோ. பரவாயில்ல, வந்து தொலையட்டும். ஆயுஷ், நாம நம்மளோட வேலையை பார்க்கலாம். வேற எதை பத்தியும் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். நம்மளுடைய லட்சியத்தை நாம அடையணும், அதுதான் முக்கியம். புரியுதா? This is why I respect you, because you are matured, you are smart, you are intelligent, brave, and you are the best. Lakshmi, you are the best. என்னாச்சு? நான் இப்போ என்ன பேசுறது? என்ன பேசவா? ஒண்ணு பேசுங்க. அது எனக்கும் தெரியும். அது எனக்கும் தெரியும். ஓகே, ரெடி ஆயிட்டு வந்துருங்க சீக்கிரம். ஓகே, பை. இவங்க தான் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஓபராய், ரிஷி ப்ரோவோட வைஃப் அண்ட் என்னோட அண்ணி. இவங்கள ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். எனிவே, பேசிக்கலி நான் சொல்ல வந்தது ஒண்ணுதான். இன்னைக்கு கிச்சனோட ஃபுல் கண்ட்ரோல் இவங்க கையில தான் இருக்கும். இவங்க ஆர்டரை கேளுங்க, வேற யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். ஈவன் மலிஷ்கா ஓடுது, ஏன் பேச்சு கூட வேண்டாம். ஒன்லி இவங்க தான். ஷீ இஸ் தி பாஸ். வெல்கம். தேங்க் யூ. இன்னைக்கு நடக்க போற ஈவென்ட் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல? எஸ் மேம். என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாரும் பெஸ்ட்டா கொடுக்க முயற்சி பண்றோம். இல்ல, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என்னால தனியா எதையுமே சாதிக்க முடியாது. அதனால எனக்கு உங்க எல்லாரோட உதவி தேவை. நாம எதை பண்ணாலும் ஒன்னா சேர்ந்து பண்ணணும், அப்பதான் ஒன்ன ஜெயிக்க முடியும். சரிங்களா? என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க சொன்னாலே போதும். முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் என்ன மேம்னு கூப்பிட வேண்டாம், ஏன்னா அதுக்கப்புறம் என்னால பேசவே முடியாது. நீங்க எல்லாரும் என்ன அண்ணின்னு கூப்பிடுங்க. சரிங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ நாங்க என்ன பண்ணணும்? இப்ப எனக்கு என் குடும்பத்தாரோட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது வந்து நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். உண்மையிலேயே உன்னோட குடும்பம் இவங்க தான் லக்ஷ்மி. உன்னால எப்பவும் வேலைக்காரியா தான் இருக்க முடியும், முதலாளி ஆக முடியாது. முதலாளியாக ஒரு கிளாஸ் ஸ்டேட்டஸ் வேணும். அது உன்கிட்ட இல்லை, என்கிட்ட தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் வெயிட்.
அந்த நாளும் சீக்கிரம் வந்துடும். அன்னைக்கு நான் இங்க மிஸ்ஸஸ் மலிஷ்கா ஓபராயா வருவேன், இந்த ஹோட்டலோட ஓனரா வருவேன். அன்னைக்கு நீ பயங்கரமா அவமானப்பட போற. அப்ப நீ ஜெயிக்க மாட்ட, நான் ஜெயிப்பேன். ஐ வில் வின். ஹாய். ஹாய். ஃப்ளைட் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்ததா? ஐ வாஸ் கம்ஃபர்டபிள். செமினாருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு. எல்லாரும் வந்தாச்சா? எஸ் சார். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். வாங்க. இங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா அங்க ஹோட்டல்ல லக்ஷ்மி எல்லாத்தையும் பார்த்துப்பாளா? ஐ நோ அவகிட்ட திறமை இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் டைமா பண்றாளே, அதோட இது ரொம்ப பெரிய பொறுப்பு. உன்னோட பேர்ல தான் நான் இங்க சமைச்சிட்டு இருக்கேன். முதல்ல ரிஷி ஜீரகம் போட்டேன், அப்புறம் ரிஷி உப்பு, ரிஷி மிளகாய், அதுக்கப்புறம் வெரி ஃபன். வராரு ரொம்ப இந்த ஃபன்னியா மாதிரி நிறைய பேசுறேன். இருக்கு. சிரிப்பு தான் வரல. லக்ஷ்மி, நான் இங்க டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன், உனக்கு அங்க சிரிப்பா இருக்கா? டென்ஷனா? ஏன் அங்க எல்லாம் ஓகே தானே? அட இங்க எதுவும் டென்ஷன் இல்ல, அங்கதான். அங்க இருக்கிற டென்ஷன் தான் எல்லாம். இங்க நடக்கிறத நினைச்சு நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அதான் நான் இருக்கேன்ல. உனக்கு என்ன தோணுது? நான் வந்து இல்ல இல்ல லக்ஷ்மி, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ இருந்தா எனக்கு டென்ஷன் இருக்காது, இருக்க கூடாது. அண்ட் நீ பெஸ்ட், இந்த வேலையில நீ தான் பெஸ்ட். அது வேற ஒண்ணும் இல்ல, உன்னை முதல் முறையா தனியா விட்டுட்டு வந்திருக்கல்ல, அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு லக்ஷ்மி. ஆனா நீ எல்லாத்தையும் சரியா பாத்துப்பல்ல, இது என் ரெப்புடேஷன் சம்பந்தப்பட்டது. ரிஷி, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியுமா? ஆ. சரி, உன் பக்கத்துல இப்போ அங்க யாரும் இல்ல தானே? சீக்கிரம் செக் பண்ணி சொல்லு. யாரும் இல்லல? பக்கத்துல யாரும் இல்லையே. இல்ல, அது இருக்கட்டும். நீயே இதெல்லாம் கேக்குற? சொல்றத கேளு. இங்க வரப்போற கிரிட்டிக்ஸ் என்ன சொல்ல போறாங்கன்ற டென்ஷன்ல தானே நீ இருக்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் சூப்பரா சமைச்சு வைப்பேன். அத சாப்பிட்டுட்டு கிரிட்டிக்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் சாப்பாட்டுல நிறைய மிளகாய் போடுறேன். அவங்க தண்ணி கூட கேட்க மாட்டாங்க. பேசுறதுக்கு கூட அவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க. 5 out of 5 ஸ்டார் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் நமக்குள்ள சீக்கிரட்டா தான் இருக்கணும். நீ இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உனக்கு நிறைய ஸ்டார்ஸ நான் வாங்கி தரேன். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். ஓகேவா? நீயும் சிரிக்கும் போது பார்க்க அழகா இருக்க. ரிஷி, எங்களை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என்னை விட அதிகமா. எனக்கு அது போதும். நீயே பாரு, இங்க நான் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா சமாளிச்சுப்பேன். அதாவது ஃபுல் முயற்சி எடுப்பேன். உனக்கு இந்த இடத்த பத்தி டென்ஷனே வேண்டாம். நீ அங்க நடக்கிற வேலையை மட்டும் பாரு. மீட்டிங்க நல்லபடியா முடி. நீயே பாரு, உனக்கு இந்த வேலையும் நல்லபடியா முடிஞ்சிரும். அதோட பெங்களூர் வேலையும் நல்லபடியா முடியும். அப்புறம் ரிஷியோட பேரெல்லாம் வானத்துக்கு மேல போயிடும். You know what, லக்ஷ்மி, நான் உனக்கு கால் பண்ணது நல்லதுதான். அது வந்து நம்மளோட மனசுக்குள்ள ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா, அண்ட் நம்ம எதிரில் இருக்கிறவங்களும் அதே விஷயத்த சொன்னாங்கன்னா, அப்ப அந்த விஷயத்து மேல நமக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை வரும். எனக்கு இப்ப அதே ஃபீல் தான் வருது. என்னோட தெரியுமா லக்ஷ்மி, நீ என் கூட இருந்தா போதும். இந்த ரிஷி ஓபராய்க்கு என்னைக்கும் எந்த தப்பும் நடக்காது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.